போச்சம்பள்ளி அருகே சந்தூர் கிராமத்தில் தாமரை செல்லியம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள சந்தூர் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாமரை செல்லியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் புனரமைக்கப்பட்டு கடந்த 23ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கோவிலை தொடர்ந்து 3ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இன்று காலை முதல் 10 மணி வரை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தாமரை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக காலை 9 மணி அளவில் சந்தூர் மகாதேவ கொல்லி, பட்டயப்பட்டி, வேடர் தட்டக்கல், கங்காவரம், சவுல்கோட்டை, குட்டப்பட்டி உள்ளிட்ட 7 கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இந்த விழா குறித்து கிராம மக்கள் கூறும்போது, தாமரை செல்லியம்மன் கோவில் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 23ஆம் ஆண்டு இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடந்தது. இதனால் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு மீண்டும் கோயில் திருவிழா 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடைபெறும். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சந்தூர் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மேலும் சைவ உணவு சமைத்து உறவினர்களுக்கு உணவு பரிமாறி மகிழ்ந்தனர். இந்த திருவிழாவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தருக்கு அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.